வணக்கம். இந்த புதியதோர் தொடக்கம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சித்திரை மாதத்தின் முதல் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகின்றோம். இன்று நாம் இதை பற்றிய ஒரு ஆன்மீக ரகசியத்தை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இன்று நம்மிடையே சகோதரர் பிரம்மகுமார் டாக்டர் பாண்டியமணி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக இந்த ராஜ்யோகாவை பயின்று வருகிறார்கள். இவர்கள் பிரம்மா குமாரி இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையின் இயக்குனராய் இருக்கிறார்கள். மேலும் யோகாவில் PhD பட்டமும் பெற்றுள்ளார்கள். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். இந்த இனிய தமிழ் புத்தாண்டன்று பிரம்மா குமாரி வித்யாலயத்தின் சார்பாக என்ன கருத்துக்களை, வாழ்த்துக்களை தமிழ் மக்களுக்கு கூற விரும்புகிறீர்கள்? பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் என்பது ஒரு புது உலகை படைப்பதற்காக இறைவனால் 80 ஆண்டுகளுக்கு முன்னதாக தொடங்கப்பட்ட ஒன்றாகும். ஆக புது உலகை படைப்பதற்கான காரியத்தில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற இந்த வித்யாலயமானது ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டை நாம் புது உணர்வோடு, மகிழ்ச்சியோடு, ஆர்வத்தோடு கொண்டாட வேண்டும் என்றே கூறி வருகின்றது. அதுவும் அல்லாமல் ஒவ்வொரு பண்டிகைகளின் ஆன்மீக ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளும் போது அதனிலிருந்து முழுமையான பலனை நாம் அடைய முடியும் என்பதுதான் இந்த வித்யாலயத்தின் ஒரு நோக்கமாகும். ஆகவேதான் எந்த ஒரு பண்டிகையை கொண்டாடினாலும் அதில் மறைந்திருக்கின்ற, ஒளிந்திருக்கின்ற ஆன்மீக ரகசியங்களை நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இம்மாதிரியாகவே ஒவ்வொரு ஆண்டும் நாம் புத்தாண்டை கொண்டாடுகின்றோம். ஆனால் அந்த ஒரு நாளில் மட்டும்தான் நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோமே தவிர அன்றிலிருந்து எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதில்லை. அதற்கான முக்கியமான காரணம் என்னவென்றால் நாம் அதனுடைய அடிப்படையான ரகசியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புத்தாண்டுகளை கொண்டாடுகின்ற நிகழ்வு எப்படி ஆரம்பமாகியது, தமிழ் புத்தாண்டு எப்படி ஆரம்பமாகிறது, எப்பொழுது ஆரம்பமாகின்றது என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. ஆகவே இந்த உலகம் சூரியனை சுற்றி வரும்பொழுது ஒவ்வொரு பக்கமாக சுற்றுகின்றது. முதலில் 6 மாதங்களுக்கு வடக்கு நோக்கி சுற்றுகின்றது. பிறகு தெற்கு நோக்கி சுற்றி வருகின்றது. எப்பொழுது வடக்கு நோக்கி சுற்றி வருகின்றதோ அப்பொழுது நாள் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றது. நமக்கு அதிகமாக சூரிய ஒளி கிடைக்கின்றது. அதன் காரணமாக அதை ஒரு முன்னேற்றமுடைய காலம் என்று நாம் கூறுகின்றோம். ஆகவேதான் முதல் பாதி, 2ஆம் பாதி என்று 2ஆக பிரிக்கின்றோம். ஆண்டினை மட்டுமல்லாமல் அனைத்தையுமே நாம் 2 பகுதிகளாகத்தான் பிரித்து பார்க்கின்றோம். ஆக முதல் பாதியில் நாம் முன்னேறும் கலையாக அதை கொள்ளுகின்றோம். ஆகவேதான் 2ஆம் பகுதியான இந்த பின்னோக்குதலை நாம் அடைந்து விடும் பொழுது மறுபடியும் எப்பொழுது நாம் முன்னேற போகின்றோம் என்ற ஒரு ஆதங்கத்தில் இருக்கின்றோம். ஆகவேதான் ஒவ்வொரு ஆண்டும் கூட நாம் எப்பொழுது ஆண்டின் இறுதியை அடைகின்றோமோ அப்பொழுது புத்தாண்டு எப்பொழுது வரும், நமது வாழ்க்கையில் புதுமை எப்பொழுது பொழியும், எப்படி நான் நம்மளுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக அமைத்து கொள்ள முடியும் என்றெல்லாம் மக்கள் ஆவலோடு இருக்கின்றார்கள். அதுவும் பார்த்தீர்களானால் புத்துலகம் வருவதற்கு முன்னாகவே அதற்கான ஏற்பாடுகளை செய்பவர்களும் இருக்கின்றார்கள். கடந்தது கடந்தவைதான், அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறப்படுகின்றது. ஆக புதியவற்றை நாம் புகுவதற்காக நாம் அந்த புத்தாண்டை எதிர்நோக்கியும் இருக்கின்றோம். பலர் அந்த சில மாதங்களாகவே புத்தாண்டிற்காக எதிர்பார்த்திருப்பார்கள். எந்த ஒரு நற்காரியத்தையும் செய்யும்போது அதை நாம் புத்தாண்டிலே ஆரம்பிக்க வேண்டும் என்று இருப்பார்கள். அவர்கள் நினைப்பதும் ஒரு விதத்தில் சரிதான். ஏனென்றால் காலமும் நமக்கு அதற்கு வாய்ப்பாகவே, வசதியாகவே அமைந்து விடுகின்றது. ஆகவே புத்தாண்டில் ஒரு நல்ல காரியங்களை நாம் தொடங்கும் பொழுது அது நிரந்தரமாக நம்முள் தங்கிவிடுவதற்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கின்றது. ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை தந்தீங்க. கோடை காலம் எடுத்துக்கொண்டாலே பலாப்பழம், மாம்பழம் போன்ற நல்ல சுவையான கனிகள் விளைகிறது. இந்த விழாவை நாம் முக்கனி விழான்னு கூட சம்டைம்ஸ் சொல்றோம். இது ஏன் இந்த பேர் வந்திருக்கு இந்த புத்தாண்டிற்கு? அதாவது 3 என்ற எண்ணுக்கு ஒரு தனி மகத்துவமே இருக்கின்றது. எப்பொழுதுமே 3 3ஆக கூறும்பொழுது அதில் நல்லவைகளே நாம் கூறுகின்றோம். ஆகவே முக்கனிகளை நாம் படைத்து இன்றைய நாளில் நாம் சிறப்பாக கொண்டாடுவதற்கு காரணமே இந்த 3 பழங்களான மா, பழா, வாழை
இந்த மூன்றுமே ஒரு சிறப்பு வாய்ந்த கனிகளாக இருக்கின்றன. இது இந்த சித்திரையில் நமக்கு பலன் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் காலத்திற்கேற்ப நமது உடல் ஆரோக்கியத்திற்காக இன்றியமையாத ஒன்றாகவும் இருக்கின்றது. அதுவுமில்லாமல் இந்த மூன்று பழங்களுமே கூட ஒரு சிறப்பு வாய்ந்ததாகும். அதாவது இதனுடைய இனச்சேர்க்கையின்றி இவைகள் பலனை தொடர்ந்து கொடுத்து கொண்டே வருகின்றன. உதாரணமாக வாழையை பற்றி கூறும்பொழுது வாழையடி வாழை என்று கூறுகின்றார்கள். ஆக நாம் சிறப்போடு வாழ்வதற்கு, தொடர்ந்து நம்ம பல ஜென்மங்களாக வாழ்வதற்கு வாழையடி வாழையாக என்று ஒரு சொற்றொடராக கூறப்படுகின்றது. அதே போல சிறந்த கனி மாங்கனி. இந்த மாம்பழத்தினுடைய சிறப்பு தன்மை என்னவென்றால், அதில் மேலே இலகுவாக இருக்கின்றது, சதை பிடிப்பாக இருக்கின்றது, உள்ளே கொட்டை மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கின்றது. அதே போன்றுதான் நாம் வெளியில் இலகுவானவர்களாக, பிறருடன் இணைந்து செயல்படுபவர்களாக, வளைந்து கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் உள்ளே நம்மளுடைய இயல்பு தன்மைகளில் நாம் ஸ்ட்ராங்கானவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த கனி நமக்கு உணர்த்துகின்றது. ஆகவேதான் ஒவ்வொரு பழத்திற்கும் உள்ள விசேஷ தன்மைகளை நாம் நமது நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அதை அந்த முக்கனிகளை வைத்து அன்று படைக்கின்றார்கள். ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, சில வீடுகள்ல அழகாக வீட்டை சுத்தம் செய்து கோலமிட்டு உள்ளுக்குள்ள இந்த பூஜை அறையில் ஒரு தட்டு வைத்து அதில் வெள்ளி நாணயங்களையோ தங்க நாணயங்களையோ வைக்கிறார்கள். பின் முக்கனிகளை வைக்கிறார்கள், வெற்றிலையை வைக்கிறார்கள், ஒரு கண்ணாடியை வைக்கிறார்கள், சில வீடுகளில் தேங்காய் பூவை கூட வைக்கிறார்கள். இதனுடைய ஆன்மீக ரகசியத்தை பற்றி நீங்கள் கூற முடியுமா? ரொம்ப சரியா நீங்க கூறினீங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயமே என்னன்னா, இந்த கண்ணாடியை வைக்கிறது தான். ஏன்னா நம்ம எப்போதுமே வெளிப்புற முகமானவர்களாக இருக்கின்றோம். உதாரணத்திற்கு நமது கண்கள் வெளியே நடப்பவை தான் பார்க்கின்றன. நமது காதுகள் வெளியே கேட்கின்ற இசைகளை அல்லது அந்த சப்தங்களைத்தான் கேட்கின்றன. நாம் எப்பொழுதும் வெளி உணர்வு உள்ளவர்களாகவே இருக்கின்றோம். ஆனால் அதற்கு பதிலாக ஒரு கண்ணாடியில் பார்க்கும் பொழுது நம்மை நாம் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. இங்கு நமக்கு கூறப்படுகின்ற ஒரு ஆன்மீக தத்துவம் என்ன என்றால், உன்னை நீ முதலில் பார். பிறரை நீ பார்ப்பதற்கு முன்னதாக பிறரை நீ இப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இப்படியாக ஏன் செய்கின்றார்கள் என்ற பல்வேறு விதமான மனதில் பல கேள்விகளை உங்களுக்குள் எழுப்பிக் கொள்வதற்கு பதிலாக, நான் உண்மையில் எப்படி இருக்கின்றேன், என்னவாக இருக்கின்றேன் என்று பார்ப்பதற்கான, அதாவது சுய நோக்கு என்று கூறுகின்றோம். சுயற்றை பற்றிய பார்வை நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும். எப்படி ஒரு கண்ணாடியின் மீது புகை படிந்திருந்தாலோ அல்லது தூசி படிந்திருந்தாலோ நாம் தெளிவாக பார்க்க முடியாது. ஆக அந்த தூசியை, புகையை நாம் அகற்றிய பிறகுதான் நாம் தெளிவாக பார்க்க முடிகின்றது. எது எப்படி இருக்கின்றதோ அதை அப்படியாக நாம் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்றது. இங்கு கூட அப்படித்தான். நாம் நம்மை சூழ்ந்துள்ள இந்த புகை மண்டலத்தை அல்லது தூசிகளை நாம் நீக்கிவிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் தூய்மையானவர்களாக ஆகின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மை பற்றி நாம் யதார்த்தமாக தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. ஆக சுயத்தை நோக்கிய பார்வையை நாம் கொண்டு வருவதன் மூலமாகத்தான் நமது வாழ்க்கையில் நிரந்தரமான மகிழ்ச்சியையும் அமைதியும் அடைய முடியும் என்பது திண்ணமாகும். அதிலும் பார்த்தீர்களானால் தங்கம், வெள்ளி போன்ற நாணயங்களை வைக்கின்றார்கள். ஏனென்றால் நாம் இந்த கால சக்கரத்தில் சுழன்று வரும்பொழுது 4 விதமான யுகங்களை கடந்து வருகின்றோம். அதில் முதல் பாதி நமது சொர்க்கம் என்று கூறப்படுகின்றது. அதைத்தான் கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜ் என்று கூறுகின்றார்கள். அந்த 2 காலகட்டங்களில் நாம் எந்த துன்பமும் இல்லாமல், எந்த கஷ்டங்களும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். இதே பூமியில் தேவி தேவதைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதைத்தான் பிரம்மாவனுடைய பகல் என்று கூட கூறுகின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்முடையதாக அமைத்து கொள்வதற்கான ஒரு பிரேரணையை கொடுப்பதுதான் இந்த புத்தாண்டு நிகழ்வாகும். ரொம்ப அழகா சொன்னீங்க. பிரம்மதேவன்னு சொல்ற போது புத்தாண்டிற்கும் பிரம்மதேவனுக்கும் உள்ள சம்பந்தத்தை கூற முடியுமா? சிலர் கூறுகிறார்கள் பிரம்மதேவன் அன்றுதான் படைப்பை தொடங்கினார் என்றும் கூறுகிறார்கள். இதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா? நிச்சயமாக. அதாவது 3 காரியங்களை இறைவன் செய்கின்றார். படைத்தல், காத்தல், அழித்தல். அவற்றை 3 மூர்த்திகளின் மூலமாக செய்கின்றார். பிரம்மாவின் மூலமாக படைத்தல், விஷ்ணுவின் மூலமாக காத்தல், சங்கர் மூலமாக விநாசமாகிய 3 காரியங்களை செய்கின்றார். இந்த 3 காரியங்களுடைய ரகசியத்தை நாம் இப்பொழுதுதான் சரியாக புரிந்து கொள்ள முடிகின்றது.
படைத்த ஒருவர் ஏன் அழிக்க வேண்டும்? எதற்காக அழிக்க வேண்டும்? ஆகவே படைப்பது எது? படைப்பு என்பதின் ஆன்மீக ரகசியத்தை நாம் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இப்பொழுதுதான் நமக்கு கிடைத்திருக்கின்றது. பிரம்மாவின் மூலமாக புது உலகை படைக்கின்றார். ஒரு சொர்க்கம் என்று கூறப்படுகின்ற சத்திய யுகத்தை படைக்கின்றார். விஷ்ணுவின் மூலமாக அந்த உலகத்தை பரிபாலனை செய்கின்றார். எப்பொழுது இந்த உலகம் தனது தாழ்ந்த நிலைக்கு, தமோ பிரதான நிலைக்கு சென்று விடுகின்றதோ அப்பொழுது இந்த உலகத்தை, கலியுகத்தை அவர் விநாசம் செய்கின்றார். ஆகவேதான் இறைவன் செய்யும் பொழுது மும்மூர்த்தி என்று அழைக்கப்படுகின்றார். 3 மூர்த்திகள் மூலமாக 3 காரியங்களை அவர் செய்கின்றார். ஆக படைப்பின் தேவதையாக இருப்பவர் பிரம்மா. ஆக பிரம்மாவின் மூலமாக இந்த உலகை அவர் படைக்கும் பொழுது அதனுடைய ஆரம்பமாகத்தான் இந்த புத்தாண்டையும் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. ஏனென்றால் எந்த ஒன்றையும் நாம் புதிதாக படைக்க முடியுமே தவிர பழையதாக எதையும் நம்மால் படைக்கவே முடியாது. ஆனால் படைத்த எந்த ஒரு புதிதும் கூட நிச்சயமாக தாமாகவே பழசாக ஆகிவிடுகின்றது. இதில் ஒரு ஆன்மீக தத்துவம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எந்த ஒரு பொருளும் இந்த 4 நிலைகளில், சதோ பிரதானமான, சத்தோமான, ரஜோ மற்றும் தமோ நிலைகளில் மாறியே வருகின்றன. ஆக மாறி வருகின்ற இந்த காலகட்டத்தில் இப்பொழுது நாம் எந்த காலத்தில் இருக்கின்றோம், இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுவது என்பதை கூட இது நமக்கு தெளிவாக கூறுகின்றது. ஆகவேதான் புத்தாண்டு அன்று புதிதான ஒன்றை நாம் தொடங்குவதற்கு முயற்சி செய்கின்றோம். அதுவும் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கின்ற, ஆனந்தத்தை அளிக்கின்ற, நமக்கு அமைதி அளிக்கின்ற ஏதாவது ஒரு பழக்கத்தையோ அல்லது ஒரு செயலையோ நாம் தொடங்குவதற்கான ஒரு பழக்கத்தை நாம் வைத்திருக்கின்றோம். ரொம்ப அழகா சொன்னீங்க. எல்லோருமே இந்த புத்தாண்டன்று தன் மனதிற்கு அமைதி கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு புது காரியத்தை துவங்க வேண்டும் என்று கூறினீர்கள். அடுத்தது, இந்த புத்தாண்டை ஒட்டிய ஏதாவது ஆன்மீக ரகசியம் இருக்கிறதா? நிச்சயமாக. எந்த ஒரு செயலையும் செய்யும் போது பாருங்க, நம்ம சிந்தித்து அந்த செயலை நாம ஆரம்பிச்சோன்னா அதனுடைய முடிவு கூட நிச்சயமா நல்லா இருக்கும். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, வெல் பிகின் இஸ் ஆஃப் டன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் ஆரம்பிக்கும் போதே கரெக்டாக ஆரம்பிச்சிட்டோன்னா பாதி வேலை நம்ம வேலை முடிஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆக எந்த செயலையும் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் சிந்திக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம செயலில் வர வேண்டும். ஆக ஆன்மீகம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, எந்த செயலையும் செய்வதற்கு முன்னாடி ஒரு தடவை சிந்தியுங்க. அந்த செயலினால விளையக்கூடிய விளைவுகள் என்ன இருக்கு, அது எவ்வளோ காலத்துக்கு விளைகின்றது, அதனால என்ன பயன் ஏற்படுகின்றது என்பதெல்லாம் நீங்க சிந்திச்சு தான் ஒரு செயலை செய்யணும்னு சொல்றாங்க. ஆக நம்ம எல்லாருக்குமே தெரியும், செயலினுடைய வினை விளைவு தத்துவம். நாம் எதை விதைக்கின்றோமோ அதைத்தான் அறுவடை செய்கின்றோம். இன்று செய்கிறோம், இல்லைன்னா நாளைக்கு செய்கிறோம், இல்லைன்னா நாளைக்கு மறுநாள் செய்கிறோம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக அதை அறுவடை செஞ்சு தான் ஆகணும். ஆக நாம் விதைச்சதை நாம தான் அறுவடை பண்ணி ஆகணும். அதனால தான் நம்ம விதைக்கும் போதே நல்லதை விதைச்சிட்டோன்னா அதனுடைய பலன் நிச்சயமாக நல்லதே நமக்கு கிடைக்கும். ஆக எந்த ஒரு செயலையும் பாருங்க, நம்மளுடைய பழக்க வழக்கத்தில் கொண்டு வரணும்னா அதை நம்ம நிரந்தரமாக பயிற்சி செய்ய வேண்டும். அப்போ நம்ம பயிற்சியும் முயற்சியும் தொடர்ந்து இருந்தால்தான் அது நம்மளுடைய தொடர் நிகழ்வாக ஆகி நம்மளுடைய பழக்கமாக மாறும். எப்போ அது நம்மளுடைய பழக்கமாகவோ அல்லது வழக்கமாகவோ மாறிவிடுகின்றதோ அதுதான் நம்மளுடைய டெஸ்டினியாக ஆகிவிடுகின்றது. ஆகவேதான் இறைவன் என்ன கூறுகின்றார் என்றால், உங்களுடைய எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்கின்றது, உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்கின்றது. நீங்கள் எதை அடைய நினைக்கின்றீர்களோ அதை உங்களால் அடைய முடியும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டுவது என்னவென்றால், எப்படி ஒரு விதையை விதைக்கும் பொழுது அந்த விதையினுடைய தரமும் உங்களுக்கு தெரிகின்றது, அது எப்படிப்பட்ட விளைவை கொடுக்க போகின்றது என்பது உங்களுக்கு தெரிகின்றதோ அதே போன்று உங்களுடைய மனதிலே நீங்கள் விதைக்கின்ற ஒவ்வொரு எண்ணமும் எப்படி ஒரு செயலாக வடிவெடுக்க போகின்றது, அது எப்படி பழக்க வழக்கமாக ஆகப் போகின்றது, அது எப்படி உங்களுடைய டெஸ்டினியாக ஆகப் போகின்றது என்பதை பற்றி நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் இறைவன் கூறுகின்றார், நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் நிரந்தரமாக கொண்டு வர வேண்டுமென்றால் அதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை தொடர் காரியமாக தொடர்ந்து செய்ய வேண்டியிருக்கின்றது. ஆனால் அவற்றை நாம் செய்வதற்கு பல இடையூறுகளை நாம் பார்க்கின்றோம். நமக்கு சூழ்நிலை ஒத்து வருவதில்லை, பிறர் ஒத்து வருவதில்லை, நம்மளுடைய பழக்க வழக்கம் இல்லாத காரணத்தினால் அதை பழக்கமாக ஆக்கிக் கொள்வது என்பது கூட நமக்கு ஒரு சவாலாகத்தான் அமைந்து விடுகின்றது.
உதாரணமாக, இன்றிலிருந்து நான் இனிமையாகத்தான் பேசப் போகின்றேன் என்று நான் முடிவு எடுத்து விட்டேன். ஆனாலும் கூட என்னால் அதே இனிமையாக எப்பொழுதும் எல்லோரிடமும் எல்லா காலமும் பேச முடிகின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை என்று தான் கூற முடியும். ஏனென்றால் சூழ்நிலை மாறுகின்றன, நம்மளுடைய உறவு முறைகள் மாறுகின்றன, நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் மாறுகின்றன. இப்படியாக ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நாம் நினைத்தவாறு நம்மால் செயல்படுத்த முடிவதில்லை. ஆகவேதான் நாம் சில நேரம் நல்ல கொள்கைகளை எடுக்கின்றோம், உறுதிமொழிகளை எடுக்கின்றோம். ஆண்டின் முதல் நாள் அன்று, இன்றிலிருந்து இப்பொழுதிலிருந்து நான் இப்படி இருப்பேன் என்று. ஆனால் அப்படியே நாம் தொடர்ந்து இருக்க முடிகிறதா என்றால் நிச்சயமாக முடிவதில்லை. நம்மால் அதிகபட்சமாக ஒரு வாரமோ அல்லது 21 நாட்களுக்கோ அதை நாம் தொடர்ந்து செய்துவிட்டால் நிச்சயமாக அது நம்மளுடைய பழக்கமாக ஆகிவிடும். ஆகவேதான் ஒவ்வொரு புத்தாண்டிலும் ஒவ்வொரு புது விஷயங்களை நாம் நடைமுறையில் கொண்டு வரும்போது நம்மளுடைய வாழ்க்கை என்பது விலைமதிப்பற்ற ஒன்றாக ஆகிவிடுகின்றது. நான் ஒரு மதுரையில் உள்ள ஹைகோர்ட் ஜட்ஜ் அவர்களை சந்தித்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவம் என்னென்னா, ஒவ்வொரு ஆண்டுலேயும் ஏதாவது புதுசாக ஒன்று நான் கற்றுக்குவேன். அதை நான் ஜனவரி ஆரம்பத்தில் ஆரம்பித்து எனக்கென்று ஒரு கட்டுப்பாட்டை வச்சுருக்கேன். 3 மாதத்துக்குள்ளே அதை என்னுடையதாக ஆக்கிக்கொள்வேன். இப்படி தான் நான் என்னுடைய கடந்த ஒரு 12 ஆண்டுகளாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு வந்திருக்கேன். உதாரணத்துக்கு அவங்க சொன்னாங்க, இந்த ஆண்டு நான் எனக்கு டிரைவிங் தெரியாது, நான் டிரைவிங் கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதங்கள் அதுக்கான பயிற்சி எடுத்து டிரைவிங் லைசன்ஸும் பட்டுட்டேன். அடுத்த ஆண்டு இந்த ஆண்டு நான் ஸ்விம்மிங் கற்றுக்குவேன், நீந்துவதற்கு கற்றுக்குவேன் அப்படின்னு முடிவு எடுத்தேன். அந்த 3 மாதம் அதை தொடர்ந்து பயிற்சி பண்ணி அதில் நான் இப்போ மாஸ்டர் ஆகிட்டேன். அதே மாதிரி இன்னொரு ஆண்டில் இந்த ஆண்டு நான் ஒரு புது மொழியை கற்றுக்குவேன். ஏன்னா இந்தியாவில் நாம் பல மாநிலங்களுக்கு போகும்போது நமக்கு இந்தி மொழி இன்றியமையாத ஒன்றாக அமைந்து விடுவதனால் அந்த மொழியை நான் கற்றுக்குவேன் அப்படின்னு கற்றுக்கிட்டு 3 மாதத்தில் அதுலேயும் அவங்க மாஸ்டராக ஆகிவிட்டார்கள். அதேமாரி அவங்க இந்த தடவை என்ன சொன்னாங்கன்னாக்கா, இந்த ஆண்டு நான் தியானத்தை கற்றுக்கொள்வேன். ஏன்னா தியானம் என்பது நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு ஒரு மகிழ்ச்சியையும் அமைதியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. உறவு முறைகளில் சீராக நம்மளுடைய முன்னேற்றங்களை கொண்டு வருவதற்கு இது வழி கொள்ளுகிறது. ஆகவே நான் தியானத்தை கற்றுக்கொள்வேன் என்று நம்மளுடைய பிரம்மகுமாரி ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்திற்கு ராஜயோக தியானம் கற்றுக்கொள்ள வந்தார்கள். அவர்கள் கூறியது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. காரணம், அது நடைமுறையில் ஒத்துப்போகக்கூடியதாக இருக்கின்றது. நம்மால் நினைத்த நேரத்தில் நினைத்தவற்றை செய்ய முடியாது, அனைத்து காரியங்களையும் ஒரே நேரத்திலும் செய்ய முடியாது. ஏனென்றால் அதற்கென்று காலங்கள் தேவைப்படுகின்றன. சற்று பொறுமையாகவும் நாம் இறக்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே நாம் ஏன் புத்தாண்டிலே ஒவ்வொரு புத்தாண்டிலும் ஒரு புது விஷயத்தை நாம் கற்றுக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை விலைமதிப்பு ஒன்றாக ஏன் ஆக்கி கொள்ளக்கூடாது? கண்டிப்பாக ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுதும் இந்த ஆண்டுல நான் இதை புதுசா கத்துக்க போறேன்னு ஒரு முடிவை எடுத்துக்கலாம். அடுத்தது சில பேர் சில முடிவுகளை எடுக்கிறாங்க, இதை நான் செய்வேன், ஆனா ஒரு நாள் கூட செய்ய முடியாமல் இருக்கிறது. எந்த மாதிரி ரெசல்யூஷன்ஸை அந்த புத்தாண்டன்று அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம்? ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. நாம் சங்கல்பம் உடையவர்களாக இருக்கின்றோம், ஆனால் திட சங்கல்பம் உடையவர்களாக நாம் இருப்பதில்லை. நம்மளுடைய எண்ணங்களில் முதல்ல திடத்தன்மை என்பது வேண்டி இருக்கின்றது. அதுக்கு தான் நமக்கு தியானம் மாதிரி பயிற்சிகள் ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கின்றது. இப்போ ராஜயோக தியானத்தில் பயிலுவதனால ஒரு பெரிய லாபம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிடங்களில் நாம் எத்தனை எண்ணங்கள் எண்ணுகின்றோமோ அந்த எண்ணிக்கையை நாம் குறைக்கின்றோம். உதாரணமாக 30 எண்ணங்கள் ஒரு வினாடியில் வருதுன்னா அது 10 எண்ணங்கள் ஒரு வினாடியில் என்று குறைத்து விடுகின்றோம். அப்படி குறைக்கும் பொழுது ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கு இடையில ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. அந்த ஸ்பேஸில் தான் நம்ம சைலன்ஸை நாம் அனுபவம் பண்ணுறோம், சக்தியை நாம் அனுபவம் பண்ணுறோம். ஆக இந்த ராஜயோக தியான பயிற்சி செய்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய எண்ணங்களை ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க, அதை பயன்படுத்துவாங்க. அதனால் அவங்க சக்திசாலிகளாக தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க இருக்கின்ற ஒரு அனுபவத்தை பெறுகின்றார்கள். அதனால் பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் ஒவ்வொரு முறையும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 5 விஷயங்களில் நீங்கள் திட சங்கல்பம் எடுங்கம்பாங்க. ஒன்று, உங்களுடைய எண்ணம். எப்படிப்பட்ட எண்ணங்களை நீங்கள் உருவாக்க வேண்டும்? ஏன்னா எண்ணங்கள் பல வகையாக இருக்குது. நாம் அதிகமாக பண்ணுறதே ஒரு நாளைக்கு வேஸ்ட் தாட்ஸ் தான் அதிகமாக பண்ணுறோம். அந்த வேஸ்ட் தாட்ஸ் கூட ஏன் அதிகமாக வருதுன்னா, நம்ம பாஸ்ட்டை பற்றி அதிகமாக நினைக்கிறோம். ஆக பாஸ்ட்டை பற்றி நம்ம அதிகமாக நினைக்கக்கூடாது.
ஆக நம்ம நினைக்கக்கூடாது என்ற நெகட்டிவாக நம்ம நினைக்கிறதுக்கு பதிலாக எதை நினைக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அதனால் முதல்ல என்னுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நான் கொள்ள வேண்டும். இரண்டாவது என்னுடைய பேச்சு. ஏனால் பேச்சின் மூலமாக நாம் பிறரை அதிகமாக பாதிக்கின்றோம். அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு நாம் வழியும் வகுக்கின்றோம். அதற்கு ஒரு தடையாகவும் கூட சில நேரத்தில் நாம் அமைந்து விடுகின்றோம். ஆகவே எப்படிப்பட்ட பேச்சை நாம் பேச வேண்டும், அதாவது நமது பேச்சில் எதில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாம். மூன்றாவதாக நம்முடைய செயல். ஏனென்றால் செயலினுடைய பலனை நாமே அனுபவிக்க வேண்டி இருக்கின்ற காரணத்தினால் நமது செயல் சுகம் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் எல்லோருக்கும் எந்த காலத்திலும் சரி. ஆகவேதான் நமது செயல் எப்படி இருக்க வேண்டும். நான்காவது நமது உறவு முறை. ஏனென்றால் உறவு முறை இல்லாமல் நமது வாழ்க்கை இல்லை. நாம் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரையும் கூட ஏதாவது ஒருவருடன் ஏதாவது ஒரு சம்பந்தத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த சம்பந்தம் ஏன் தேவையாக இருக்கின்றதென்றால், எந்த ஒரு பிராப்தியும் அடைவதற்கு சம்பந்தமின்றி நீங்கள் பிராப்தியை அடைய முடியாது. ஆக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்பியதை அடைய வேண்டுமென்றால் அதற்காக இவற்றை நாம் நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவது மிக அத்தியாவசியமாக ஆகின்றது. ஆக என்னுடைய உறவு முறை எப்படி இருக்க வேண்டும், அதாவது ஆன்மீக உறவு முறையிலே நாம் கூறும்பொழுது உலகத்தில் உள்ள அனைவரும் என்னுடைய சகோதர ஆத்மாக்கள் என்ற உணர்வுடனும், தேகத்தில் வரும்பொழுது சகோதரன் சகோதரி என்ற உணர்வை நாம் நம்முள் வளர்த்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய உறவு முறைகளில் எந்த ஒரு விரிசலும் வராமல் எப்பொழுதும் ஒரு இணக்கமான சூழ்நிலையை நாம் நன்றாக அனுபவம் செய்ய முடிகின்றது. இவ்வாறாகத்தான் நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு அவற்றை நாம் ஒவ்வொரு நாள் இரவு படுப்பதற்கு முன்னதாக சோதனை செய்து பார்க்க வேண்டும். இந்த தீர்மானத்தில் நான் எந்த சதவிகிதம் வெற்றி அடைந்திருக்கின்றேன். நீங்கள் அடைந்திருக்க வெற்றி வெகு குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு 10%, 20% இருந்தாலும் கூட அது உங்களுக்கு மேற்கொண்டு செய்வதற்கான ஒரு உறுதியை கொடுக்கும், உற்சாகத்தை கொடுக்கும், ஆர்வத்தை கொடுக்கும். நீங்கள் எப்பொழுது சோதனை செய்கின்ற பழக்கத்தை வைத்து கொள்ளவில்லையோ அப்பொழுது நீங்கள் எந்த வழியில் சென்று கொண்டிருக்கின்றீர்கள், எந்த வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உங்களால் கண்டுகொள்ளவே முடியாது. இந்த வாழ்க்கை என்பது ஒரு பயணமாகும். காலையில் எழுந்து இரவு வரை நாம் இந்த பயணத்தை மேற்கொண்டே இருக்கின்றோம். அந்த பயணத்தில் நமது பயணம் சிறப்பாக அமைய வேண்டுமென்றால், நாம் விரும்பியமாறு அமைய வேண்டுமென்றால் அதனுடைய ஆரம்பமும் சரியாக இருக்க வேண்டும், அதனுடைய முடிவும் சரியாக இருக்க வேண்டும். எப்பொழுது முடிவும் ஆரம்பமும் சரியாக இருக்குமோ அப்பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு பொருள் பொதிந்த வாழ்க்கையாக, அர்த்தம் நிறைந்த வாழ்க்கையாக அமைந்து விடுகின்றது. ஆகவே இந்த புத்தாண்டு தினத்திலன்று நாம் நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு பொருள் பொதிந்த வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வோமாக. இன்று இங்கு வந்து எங்களோடு தமிழ் புத்தாண்டை பற்றிய ஆன்மீக ரகசியத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் நம் புத்தாண்டன்று பூஜை அறையில் வைக்கும் கண்ணாடியை பற்றி தெரிந்து கொண்டோம். நாமும் உள்நோக்கு முகமாகி நாம் என்னென்ன எண்ணங்களை உருவாக்குகின்றோம் என்பதை தினமும் பரிசோதிக்க வேண்டும். நம் எண்ணங்கள் குறையும் பொழுதுதான் நாம் எண்ணுகின்றது செயலில் வரும். மேலும் இந்த புத்தாண்டில் எனக்கு அமைதி தரக்கூடிய செயல்களை நான் செய்ய போகிறேன் என்ற திட சங்கல்பத்தை உருவாக்க வேண்டும். மேலும் நம் சகோதரர் கூறும் பொழுது நமது சொல், செயல், எண்ணம் மற்றும் உறவின் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.